தனது மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்ய முயன்றதாக இன்று க்ளுவாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி முஜிப் சரோஜி முன்னிலையில் மாண்ட்ரின் மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 56 வயதான அந்த ஆடவன் அதனை ஒப்புக்கொண்டான். மார்ச் 4ஆம் தேதி இரவு மணி 9:31க்கு தமான் முஹிபாவில் உள்ள ஒரு வீட்டில் அவன் தனது 48 வயது மனைவியின் தொண்டையை அறுத்து கைகள் மற்றும் தோள்களில் வெட்டி கொள்ள முயன்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் 307வது பிரிவின் கீழ் அந்த ஆடவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆடவன் ஜோஹர் பாரு பெருமாய் மருத்துவமனையில் மனநல மதிப்பீட்டை கோரியுள்ளதால் அவனுக்கு ஜாமீன் அனுமதிக்கக்கூடாது என அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த கோரிக்கையை நீதிபதி ஏற்றுக்கொண்டு இந்த குற்றச்சாட்டு மீண்டும் ஏப்ரல் 10ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவி மடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெட்ரி ஸ்டோ ஹவுஸ் உங்களுக்கான தேர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெட்ரி ஸ்டோ ஹவுஸ் மாசாய் ஜோஹர்.